இன்ட்ரோவர்ட்ஸ் அசெம்பிள். அதாவது மக்களே, இன்ட்ரோவர்ட்ஸ்னாலே இப்படிதான ஒரு கான்ஸ்பிரசி ஊருக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்னன்னா, இன்ட்ரோவர்ட்ஸுக்கு கான்ஃபிடன்ஸே இல்ல, சைலண்டா இருப்பாங்க, ஸோ எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இதெல்லாம் பொய். சைக்காலஜி ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா, இன்ட்ரோவர்ட்ஸோட மைண்ட் ஒரு ப்ராசஸை கூட டிஃப்ரெண்டா தான் பார்க்குமா. அண்ட் அப்படி யோசிக்கிறதும் அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். இன்ட்ரோவர்ட்ஸ் எப்பவுமே இன்ஸ்டன்ட்டா ஒரு முடிவை எடுத்துறவே மாட்டாங்க. ரொம்ப டீப்பா யோசிச்சு அனலைஸ் பண்ணி தான் ஒரு டிசிஷனை கூட எடுப்பாங்க. இவ்வளோ ஏங்க, தக்காளி விலை 100 ரூபாய்க்கு ஏறினா கூட நம்ம இப்போ வாங்கலாமா அப்போ வாங்கலாமான்னு தான் யோசிப்போம். ஆனா இன்ட்ரோவர்ட்ஸ் இந்த மாசம் வாங்கலாமா இல்ல தக்காளி இல்லாம குழம்பு செய்யலாமா ரசம் செய்யலாமா யோசிப்பாங்க. இப்படி யோசிக்கிறனால உடனே ஒரு முடிவு எடுத்து அது தப்பா போய் அதுலேருந்து வர ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்றதை அவாய்ட் பண்ணலாம். ஒரு குவிக் ஒர்க் டிப் என்னன்னா, மீட்டிங் ஸ்டார்ட்ல ஒரு ஷார்ட் லைன் சொல்லுங்க. ஒன் குவிக் தாட். இந்த ஐடியா வந்துட்டு பெர்ஃபெக்டா தான் இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஆனா மீட்டிங்ல உங்க பிரசன்ஸை நீங்க காட்டுறதுக்கு இந்த மாதிரி சில வார்த்தைகளை யூஸ் பண்ணி நீங்க உங்களோட பிரசன்ஸை மீட்டிங்ல காட்டலாம். இன்ட்ரோவர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்களானே நம்மளுக்கு தெரியாது. பிகாஸ் நோ ட்ராமா, நோ ஓவர் ரியாக்ஷன். எல்லா சிச்சுவேஷனையும் ரொம்பவே காமா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஒரு டீமை லீட் பண்ணும்போது வரக்கூடிய ப்ராப்ளம்ஸுக்கு கூட சொல்யூஷனை கூலா ஹேண்டில் பண்ணி எடுத்துருவாங்க. ஒரு குவிக் ஒர்க் டிப் இதுல என்னன்னா, டென்ஷன் ஆகிற டைம்ல நீங்க இப்படி சொல்லலாம், லெட்ஸ் ஸ்லோ டவுன் அண்ட் லுக் அட் த ஃபேக்ட். ஆனா எல்லாத்தையுமே உள்ளேயே வச்சுக்காதீங்க, எழுதி பாருங்க, ஒரு ட்ரஸ்டட் பர்சன்ட்ட பேசி பாருங்க. அதுக்கு தான் இருக்கு ரெக்ரூட் ஆப். ரெக்ரூட்ன்றது ஒரு ஏஐ ரெக்ரூட்மெண்ட் பிளாட்ஃபார்ம். இப்போ இன்ட்ரோவர்ட்ஸ்க்காகவே ஒரு நியூ ஆப் கூட லான்ச் பண்றாங்க. இதுல போய் நீங்க டீம் மீட்டிங்ல பேசுற மாதிரியே பேசலாம், மேனேஜர்கிட்ட எப்படி பேசலாம், உங்க ஒர்க்கை எப்படி ஷோகேஸ் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் இருக்கிற ப்ராப்ளம்ஸுக்கு இந்த அப்ளிகேஷன்ல பிராக்டிஸ் பண்ணி நம்மள நாமளே ஷோகேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் நெக்ஸ்ட் மந்த் லான்ச் பண்ண போறாங்க. recruit.appன்ற வெப்சைட்டுக்கு போய் உங்க நேம், இமெயில் ஐடி கொடுத்து உடனே வெயிட் லிஸ்ட்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ற ஃபர்ஸ்ட் 100 பேருக்கு 50% ஆஃபர் கூட தராங்க. அது மட்டும் இல்லங்க, ஃப்ரீ ட்ரையல் செஷன், early access and more benefits இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இன்ட்ரோவர்ட்ஸ் எப்பவுமே நம்மள ஒருத்தர் பிரைஸ் பண்ணிட்டே இருக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. என்ன நான் சொல்றது கரெக்டா? ஏன்னா இன்ட்ரோவர்ட்ஸ் ஆர் செல்ஃப் மோட்டிவேட்டட். ஆனா விசிபிலிட்டி ஆட்டோமேட்டிக்கா வராது. இதுக்கு ஒரு குவிக் டிப் ஒன்று சொல்றேன். 1-on-1ல இப்படி சொல்லி பாருங்களே, இந்த மந்த் நான் எக்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணனால டீம் growthக்கு சப்போர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் மந்த் நம்ம ஏன் ஒய் மேல ஃபோக்கஸ் பண்ணி இதையே அப்ளிகேட் பண்ணக்கூடாது? டீமோட growth இன்னும் இம்ப்ரூவ் ஆகலாம் இல்லையா? ஏன்னா நம்ம டீம்ல நம்ம என்ன மாதிரியான மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணோம் அண்ட் எந்த மாதிரிலாம் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணலான்னு உங்க அனலைஸ் தான் உங்க 1-on-1 மீட்டிங்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி உங்களோட அப்ரோச்சை உங்க டீம் மீட்டிங்லயோ 1-on-1லயோ சொல்லி பாருங்களே, அப்புறம் தெரியும் நடக்கிறது என்னன்னு. மோஸ்ட்லி இன்ட்ரோவர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பிளேஸை விட ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல சைலண்டான ஒரு பிளேஸ்ல அனாலிசிஸ், பிளானிங், ப்ராப்ளம் சால்விங் இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஏரியாஸ். இதுக்கு ஒரு குவிக் டிப் ஒன்று பார்த்துடலாமா? உங்க கூகுள் கேலண்டர்ஸ்ல உங்க டியூ டேட்டுக்கு முன்னாடியே உங்களோட டியூ டேட்டை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதோட ரிசல்ட் ரெடி ஆனதுக்கு அப்புறமே ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியெல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட growth-ஐ யாராலையுமே தடுக்க முடியாதுங்க. அது மட்டும் இல்லாம நாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி recruit.appல சீக்கிரமே சைன் இன் பண்ணி வெயிட் லிஸ்ட்ல ஜாயின் பண்ணி உங்க கரியர் growth-ஐ இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. டாடா.